கிறிஸ்துவுக்குள்ளே வாஞ்சை உள்ளவர்களாக நிலைத்து இருக்க வேண்டுமா? ஏதோ பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக அல்ல, அவரோடு நித்தியமாக வாழ வேண்டும் என்கிற ஒரு பெரிய வாஞ்சையோடு கூட. பிரியமான கர்த்தருடைய உறவுகளே, இயேசுவின் நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிலிப்பியர் 4:1 வாஞ்சையாய் கர்த்தருக்குள் நிலைத்து இருங்கள். இன்றைக்கு கிறிஸ்துவின் மேல நாம் வாஞ்சையாக இருக்கிறோமா? அவர் மீது தாகத்தோடு நாம் இருக்கிறோமா? வாஞ்சை இல்லை என்று சொன்னால், அல்லது ஒரு தாகம் இல்லை என்று சொன்னால், அவரை தேடவே முடியாது. இன்றைக்கு கிறிஸ்துவ உலகம் வேறு திசைக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது. கூட்டமாக செபிப்போம், வாருங்கள் இணைந்து செபிப்போம், நல்லதுதான், தவறொன்றும் இல்லை. நான் தனிநபராக தேவனோடு செபிக்க வேண்டும். எப்போ தெரியுமா அது முடியும்? எனக்கு அவரோடுள்ள வாஞ்சை இருக்குமேயானால் மட்டுமே அதை நான் செய்ய முடியும். வாஞ்சை எதை உண்டு பண்ணும் என்றால், தனிநபர் ஐக்கியம், தேவனோடுள்ள தனிநபர் ஐக்கியத்தை உண்டு பண்ணும். கிறிஸ்துவுக்குள்ளே வாஞ்சை உள்ளவர்களாக நிலைத்து இருக்க வேண்டுமா? ஏதோ பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக அல்ல, அவரோடு நித்தியமாக வாழ வேண்டும் என்கிற ஒரு பெரிய வாஞ்சையோடு கூட அவருக்குள் நிலைத்து வாழ்வோமே ஆனால் நம்முடைய வாஞ்சைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்றைக்கு உங்களுக்கு நிறைவேற்றுவார்.